பிரதோஷத்துக்கு உகந்த நேரம் பார்க்கும்போது 4:30 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும். பட் அந்த டைம்ல என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க 6லேருந்து 7:30 மணிக்குள்ளேயே கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதுக்கான பலன்கள் கிடைக்கும். தென் நீங்கள் போகும்போது எந்த பொருள் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குங்கிறதான் சொல்ல போகிறேன். பிஃபோர் தட் நம்மளோட பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பசும்பாலால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். தயிரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். என் வீட்டில் செய்வினை இருக்குது, இல்லை எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, இந்த மாதிரிலாம் நம்புறீங்க அப்படின்னா வலம்புரி சங்கு பூ, நீர் அண்ட் தென் பசும்பால் இது 3யும் சேர்த்து பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது செய்வினை அப்படிங்கிறது நீங்கும். தென் எனக்கு நல்ல யோகம் வேணும், நிறைய காசு பணம் அதெல்லாம் வேணும் அப்படின்னா விபூதியை வச்சு நீங்கள் அபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணுங்க. சந்தனமும் பன்னீரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணும்பொழுது செல்வமும் கிடைக்கும், யோகமும் கிடைக்கும், நிறைய நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த பதிவுகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன பதிவுகள் தான். ஸோ நம்மளோட முன்னோர்களை நம்புறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.